ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு வித்தியாசமான ஒரு பிளேஸ் ஒன்று தான் நாங்கள் இன்றைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்படி இருக்குமென்னு நான் எதிர்பார்த்தே வேறே இல்லை. நான் இதில் சர்ச் பண்ணி கொண்டிருக்கும்போது நான் நிற்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு ஐ லவ் டாஸ்கன்னு சொல்லி ஒரு சைன் போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. சரி, ஓகே, அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தா இந்த இடம் ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட்டுகள் தான், சாப்பாட்டு கடையெல்லாம் ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் ரெண்டு சைட்டுக்குமே இந்த சாப்பாட்டு கடை நடுவில் ஒரு ஆறு மாதிரி ஒன்று தண்ணி பாயுது எல்லாம் வச்சு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்படி ஒரு இடத்தை க்ரியேட் பண்ணியிருக்கணும். பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. நான் வந்ததும் கொஞ்சம் மத்தியான டைம் தான். ஸோ நான் எங்களோட சைட் நான் இருந்த அந்த ஹோட்டல் சைட்டால் வேறு போது ஃபுல்லாகவே ரெண்டு சைட்டும் மரங்கள் இருந்தபடி அது பெருசாக தெரியல. ஆனால் இங்கே பார்த்தா பாருங்க ஒன்று அது எப்படி இருக்குன்னு சொல்லி. அதில் ரெண்டு லைட் ஹவுஸ் மாதிரியும் இருக்குது. இந்த இடத்தோட சரியான பேரை நான் உங்களுக்கு இதில் டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடம்தான். எப்படி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் நான் இந்த இடத்த பற்றி சர்ச் பண்ணி பார்த்தேன். நைட்லாம் செமையாக இருக்கும். நான் அந்த நைட்டில் நடந்த அந்த எப்படி இருக்கும் இந்த இடங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் சேர்த்துருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க, இந்த இடம் எப்படி இருக்குமென்னு சொல்லி. இதில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நான் அதுக்கும் போயிருந்தேன். நான் நல்லா தான் இருக்குது. ப்ரைஸும் கம்பேர் பண்ணிக்கல ஓகே தான் இருந்தது. இந்த விலையும் அதோடு இதில் கான்செப்ட் எல்லாம் நடக்கிறேன்னு சொல்லி அதில் போட்டிருந்தவே. இன்னொரு மெயினான விஷயம் உங்களுக்கு இங்கே ஃபோட்டோ எடுக்கணுமென்ற ஒரு ஆசை இருக்குது. அப்படி ஃபோட்டோ எடுக்கணுமென்ற ஆசை இருக்கிற ஆட்களுக்கு இது ஒரு நல்ல இடம். ஏன்னு சொல்லி சொன்னால், இங்கேயும் நிறைய ஃபோட்டோ எடுக்கிற ஆட்கள் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அவைகள்கிட்ட சொல்லி நீங்கள் இங்கே வடிவான ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கல ஒரு விஷயத்தை வடிவாக பார்த்துக்கொள்ளுங்கோ. முதல்லையே அவள்கிட்ட எவ்வளவு அமௌண்ட்டுன்னு சொல்லி கேட்டுக்கொள்ளுங்கோ. ஏன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஃபாரினர்ஸ் என்றபடியாக சில வேளை அவையில் உங்கள்கிட்ட ஃபோட்டோக்களை எடுத்துட்டு கடைசியாக கதைக்கும் போது காசு கூட சொல்லக்கூடிய மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்குது. எனக்கு அப்படி நடந்தது. ஆனால் நான் வேணாம்னு சொல்லிவிட்டு திரும்ப அவற்றோட கதைச்சி நான் குறைச்சி தான் அந்த ஃபோட்டோஸை வாங்கி கொண்டு நான். அதனால் நீங்கள் எப்போவுமே ஃபோட்டோ எடுக்க முன்னுக்கு எவ்வளோ ஒரு ஃபோட்டோக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே ஃபோட்டோக்களை எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஆனால் வடிவான நல்ல ஃபோட்டோக்கள் கட்டாயம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். அதோட இன்னும் விஷயம்னு சொன்னால், அவையில் உடனே உங்களோட ஃபோனுக்கே ஏற்றி தந்துடுவினம். அதாவது கழுவி தர மாட்டினா உங்களோட ஃபோனுக்கு அதே குவாலிட்டியில் அப்படியே உங்களோட அந்த ஃபோட்டோஸை உங்களோட ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தந்துடுவினம். இப்படி தான் இருக்கும். அதோடு இங்கே KFC எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இருக்கிற எல்லா மொத்த கடையும் கொண்டு ஒரு இடத்துல வச்சுருக்காங்கன்ற மாதிரி தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே கொண்டு கடையில் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தாலுமே இந்த கொக்கோ கோலான்ற ஆதிக்கம் கூட பார்த்தான் இருக்குது இந்த இடத்துல. இந்த கொக்கோ கோலா எப்படி வந்தது என்று சொல்லி அந்த வரலாறுகள் எல்லாம் சைட்டில் போர்டில் போட்டிருக்கணும். உங்களுக்கு அதில் தெரியுதான்னு தெரியல. அதில் கொக்கோ கோலான்னு அந்த சின்ன சின்ன டேட்டுமாயெல்லாம் செஞ்சு வச்சுருக்கணும். அதோட இங்கே கொரியன் ரெஸ்டாரண்ட்டுகள், இந்த அனுமியா அந்த அப்படியான கடையிலெல்லாம் இருக்குது. எனக்கு அது வடிவாக தெரியலை. ஆனால் செம பிளேஸ் என்று தான் சொல்லுவேன். இந்த டைம் சரி ஆட்கள் இல்லை. ஏன்னு கேட்டால், இங்கே இப்போ வெயில் வைக்கின்றபடியே இந்த டைம் ஃபாரினர்ஸும் வரதுக்கு குறைவு. இங்கே நைட் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால், இந்த நான் சொன்னேன் தானே, இந்த நடுவில் ஆறு பாயுதுன்னு சொல்லி, அந்த ஆற்றுல ஃபுல்லாக லைட்டுகள் எல்லாம் போட்டு, அதை விட இந்த தண்ணிகள் எல்லாம் வித்தியாசமாக சீர்ற மாதிரியெல்லாம் செய்திருக்கணும். ஸோ அதெல்லாமே நைட்டில் தான் இங்கே இருக்கும். அதை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நான் சொன்னேன்ல, அந்த கொக்கோ கோலாண்ட வரலாறுகள் கூடுதலாக இங்கே வச்சிருக்கணும்னு சொல்லி, அது இந்த ஆண்டுகளில் என்னென்ன மாதிரியான வளர்ச்சியை பெற்றேன்னு சொல்லி நிறைய போட்டிருக்கணும். அதோட இந்த ஆற்றுல இறங்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கணும். இது இந்த நான் நிற்கிறது அண்டர் கிரவுண்ட் மாதிரி. எனக்கு மேலுக்கு ஒரு ஃப்ளோர் இருக்குது. அதுக்கு மேலே தான் சும்மா சாதாரணமாக எங்களோட கிரவுண்ட் ஃப்ளோர் நாங்கள் பார்க்குற அந்த தரையே எனக்கு
மேலுக்கு ஒரு ஃப்ளோர், அதுக்கு மேலுக்கு தான் இருக்குது. அப்படி பார்க்க போனால் நான் -2 என்ற அந்த ஃப்ளோரில் நிற்கிற மாதிரி தான் கணக்கு. அவ்வளோத்துக்கு கீழே தான் இந்த இது இருக்குது. மற்றபடி நல்ல ஒரு இடம். நீங்கள் என்ஜாய் பண்ணி கொள்ளணுமெண்டா இந்த இடத்த உண்மையாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய இடங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே வந்து இங்கே செஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல சாப்பாடுகளை வந்து வித்தியாசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த இடம் வந்து உங்களுக்கு சரியான ஒரு இடமாக இருக்கும். இதில் 2 இந்த லைட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது. இந்த இதுதான் அதுவுமே நல்லா இருக்குது. இது நான் உங்களுக்கு கீழே இருந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் ஒரு ட்ராகன் படம் போட்டிருக்குது. அது வந்து ஒரு கன்னால் ஷூட் பண்ணி அந்த பொம்மையில் வின் பண்ணுறது தான் இந்த கடை. இங்கே வந்து நீங்கள் லிஃப்ட்லேயும் கீழே வரலாம். அதை விட வந்து உங்களுக்கு படியலும் இருக்குது. சொன்ன இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கணும். கடைகளும் நிறையவே இருக்குது. ஸோ தாராளமாக வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம். நிறைய விஷயம் இதில் சொல்கிறதுக்கில்ல. இந்த இதுதான் அந்த இடம். ஸோ இதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே. அந்த இடத்தின் பேர் வந்து ஐ லவ் டாஸ்கன் சைன் போர்டுன்னு தான் நான் வந்தேன். ஆனால் உண்மையாகவே அதுக்கு பேர் வந்து ஜெயோல் முன் என்று சொல்லித்தான் அதில் போட்டிருந்தது. ஸோ நீங்கள் அப்படி சர்ச் பண்ணாலே வரும். நான் இதில் கீழேயும் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அந்த இடத்த போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் மேலே போய் அது எப்படி வியூ இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இதாவது நான் நிற்கிறதுலேருந்து அடுத்த ஃப்ளோர், அதுக்கு அடுத்த ஃப்ளோராக எங்களுடைய சாதாரணமான அந்த நிலம் என்று சொல்கிறது, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர். நான் வந்து இப்போ -2 நின்று இப்போ -1க்கு வந்திருக்கிறேன். இதில் இந்த படி ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி நாம் கலட்டி செய்யணும். இதுவுமே இந்த ஃப்ளோர்லேயுமே ஃபுல்லாகவே இதுதான் உணவகங்கள் தான் இதுக்குள்ளேயுமே ஃபுல்லாக இருக்குது. அதையும் நீங்கள் வேணுமெண்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அதோட வந்து கீழே இருந்து பார்க்கக்குள்ளே நல்லா இருக்குல்ல. KFC என்ற அந்த ஒரு ஃப்ளாக் மாதிரி ஒன்று செஞ்சு அப்படியே 2 கரைக்கும் போட்டிருக்கணும். அதில் என்னென்னு சொன்ன மாதிரி இந்தியன் உணவகமும் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு சைவ உணவகம். யாராவது சைவ உணவகத்தை ட்ரை பண்ணணும்னா இங்கே வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறார்கள் வந்து இப்போ இல்லை பெருசாக. கீழே 2-3 பேரை கண்டுனாலும் மேலுக்கு யாரும் இல்லை. ஆனால் நைட்டில் வந்து இங்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோ கேமராவோட வந்து நிற்பினோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அவையிலோட கதைச்சிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். நான் பகல்லையே இது இந்த ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், இரவில் லைட்டெல்லாம் போட்டோன்னா எப்படி இருக்கும். அதாவது மெயினாக வந்து இங்கே உஸ்பெகிஸ்தானில் வந்து இந்த மின்சார உற்பத்தி வந்து இயற்கை வாயு பயன்படுத்தி தான் அதிகமாக வந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. ஏனென்றால் உஸ்பெகிஸ்தான் வந்து இயற்கை வாயு அதிகமாக கொண்ட நாடு. அதை விடவும் வந்து மின்சாரம் வந்து எரிபொருள் மூலமாகவும் நீர்மின் சக்தி உருவாக்கத்திலேயும் வந்து மின்சாரத்தை உருவாக்கிக் கொள்ளுது. அது மட்டும் இல்லாமல் காற்றாலைகள் சூரிய சக்தியை பயன்படுத்தியும் மின்சாரத்தை உருவாக்கி கொள்ளினோம். இதான் வேண்ட மின்சாரத்தின் மூலதனங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே வந்து நைட் தான் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இதுதான் அந்த ஆறு வந்து உள்ளுக்குள்ளே வர ஒரு வியூ. இப்படியே வந்து தான் அந்த பெரிய ஒரு தேசத்துக்குள்ளே தண்ணி போகுது. நினைக்கிறேன் ஆழமாக இருக்குமென்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்படித்தான் இருக்கும் இந்த வியூ. இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அதில் வந்து தண்ணி போட்டிருக்கணும். இப்போ ஆனால் நான் நைட்டில் தான் போடணும்னு நினச்சேன்னா நான் இப்போ போட்டிருக்கணும். அதில் உங்களுக்கு தெரியுதா, தண்ணி வந்து ஃபுல்லாக அந்த சைட் மட்டும்தான் அது இருக்குது. இந்த முன் சைடில் வந்து தனியாக வந்து இந்த லைட்டுகள் மட்டும்தான் இருக்குது. இந்த பாருங்க, அதில் வந்து ஒரு பாலம் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. நான் அதில் வந்திருப்பேன். அந்த பாலம் மாதிரி செட்டப் அதில் நின்று இது பார்க்கக்குள்ள இன்னும் நல்லா இருக்கும். நல்ல ஒரு வியூவாகவும் இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த இடங்கள். பகலில் வந்து சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நைட்டில் வந்து என்ஜாய் பண்ணிக்கொள்ளலாம் இந்த இடத்த.
இந்த பகலில் பார்க்குற மாதிரி இரவில் பார்க்க முடியாது, எல்லாத்தையும் சுற்றி என்னென்னா சரியான ஆக்களாக இருக்கும். நான் சொன்னேன் அந்த ஐ லவ் டாஸ்கன் போட்டுன்னு சொல்லி, இதான் அந்த டாஸ்கன் சைன் போர்ட். இதான் அந்த பாலம். இதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த கிரவுண்ட் ஃப்ளோர். இதில் எந்த ஒன்று நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதிலிருந்து பக்கத்தில் தான், இதிலிருந்து ஒரு 500 மீட்டர் அங்கால போனால் வந்து நான் சொன்ன மாதிரி மேஜிக் சிட்டி இருக்குது. மேஜிக் சிட்டியோடையும் ஒரு நைட் வியூ வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏனெண்டா உண்மையாகவே பகலில் பார்க்குறத விட உஸ்பெகிஸ்தான் வந்து நைட்டில் இன்னும் அழகாக இருக்கும். அந்த அழகை நான் உங்களுக்கு காட்டணுமென்று யோசிக்கிறேன். அதனால் கட்டாயம் நான் அந்த மேஜிக் சிட்டின்ற நைட் எப்படி இருக்கும் அந்த மேஜிக் சிட்டின்னு சொல்லி நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து ரூமுக்கு தான் போகிறேன். ஏன்டா டைம் ஆகிட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து உங்களுக்கு நைட்டில் எப்படி இருக்குது இந்த இடங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன், கட்டாயம் காட்டுவேன். ஏனெண்டா இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே அந்த வீடியோ நைட் எப்படி இருக்குமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் இதுக்கு பகல் போகலாமா இல்லையான்ற ஒரு பிளான் ஒன்று உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து என்ன விஷயம்னா எங்கே போனாலுமே ரோட்டுக்கரையில் இப்படி நடக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு பாதை வந்து இருக்கும். இதுதான் அந்த நைட் வியூ. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நைட்டில் அங்கே தண்ணி போட்டிருக்கணும். நான் உங்களுக்கு அதை கிட்ட கொண்டு போய் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லி. இது ஒரு மொத்தமாக இதில் நின்று பார்த்தா ஒரு வியூ ஒன்று கிடைக்கும்ன்றபடியே அதில் நின்றேன். நான் சொன்னேன் தான் இந்த கேமரா நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பினோம்னு சொல்லி பாருங்க. இதில் அவையெல்லாம் கூட நிற்கணும். இதெல்லாம் நீங்கள் நைட்டில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், அவையோட கதைச்சி அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்க வலிக்கிறீங்கோ. ஏனெண்டா சில ஃபோட்டோக்கள் வந்து நல்லா இருக்காது. ஏனெண்டா தொடர்ந்து எடுப்பினோம். ஆனால் அதெல்லாமே சில விளைவியல் காசு அமௌண்ட்டுக்கு சேர்த்துருவினோம். நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் நல்ல ஃபோட்டோக்களை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மட்டும் அமௌண்ட் பே பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் அந்த ஃபோட்டோக்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ இப்படித்தான் நைட்டில் தண்ணி வந்து கொண்டிருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் வந்து 24 ஹவர்ஸும் ஓப்பன் தான். அதனால் உங்களுக்கு யோசிக்க தேவையில்லை. நீங்கள் இங்கே வந்து நைட் ஃபுல்லாகவே இங்கே என்ஜாய் பண்ணிக்கொள்ளலாம். இதோட வந்து இங்கே வந்து கான்சர்ட் நடக்கிற நேரம் வந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும். அது இன்னும் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். முடிஞ்சால் என்கிட்ட அது ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. காப்பிரைட் இல்லை என்ன அப்படின்னு சொன்னால் நான் அந்த வீடியோ கான்சர்ட் வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பார்க்கலாம் அது ஓகேயா இல்லையான்னு தெரியல. அப்படி இல்லாட்டிக்கு நான் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் அந்த கான்சர்ட்டோட வீடியோவை வந்து அங்கே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இங்கே உஸ்பெகிஸ்தான் சிங்கர் ஒரு ஆள் செய்த, அதாவது ஒரு ஓப்போ ஃபோனுக்கான ஒரு ஓப்பனிங் ஒன்று நடந்தது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன கான்சர்ட் மாதிரி நடந்தது. அதை நான் வந்த நேரம் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கோ அப்படித்தான் இருக்கும். தனியாக ரெஸ்டாரண்ட் மட்டுமே இல்லை, இங்கே எல்லா கடையுமே இருக்குது. நீங்கள் ஃபுட் சிட்டி மாதிரி சாமான்கள் வாங்கணுமென்று சொன்னாலும் இங்கே இருக்குது. சின்ன பிள்ளைகள் வந்து ஏதாவது டாய்ஸ் ஐட்டங்கள் வாங்கணுமென்றாலும் இங்கே கடை இருக்குது. ஸ்டேஷனரி ஐட்டங்கள், புக் ஷாப் எல்லாமே இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் உணவகங்கள்லாம் வந்து இங்கே கூடவா இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த பாலத்தில் நின்று அந்த வியூவை பார்க்கலாம்னு சொல்லி சொன்னேன் தானே. இப்போ நான் போகிறது அந்த பாலத்தில் தான், பாலத்துக்கு ஏறுறதுக்கு தான் போகிறேன். அங்கே வந்து இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு நம்மள இருக்குது. அந்த தண்ணியில் வந்து மேலே கீழே போகிற மாதிரி நடக்குது. நாங்கள் அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குமென்னு சொல்லி. இங்கே வர எல்லாருமே அந்த ஃபோட்டோக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு நிற்கணும். ஓகே, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பாருங்க வேணும் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இன்னும் நான் கதைக்கல, நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கோ. உங்களுக்கே தெரியும் இந்த இடம் எப்படி இருக்கும், எப்படி என்ஜாய் பண்ணலாமான்னு சொல்லி. ஸோ இது அப்படி ஒரு இங்கே என்ன விஷயம்னு சொன்னால் சில பாட்டுகள் வந்து போய்கொண்டிருக்கும். அந்த பாட்டுகளுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த தண்ணி வந்து இந்த லைட்டுகள் வந்து மாறி மாறி ஒரு டிசைனாக வந்து இப்படி செய்துட்ருக்கோம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு
எக்ஸ்பீரியன்ஸ். நின்றா இதை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த இடம். ஸோ உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நீங்கள் யாரும் உஸ்பெகிஸ்தான் வந்தால் கட்டாயம் இதை மிஸ் பண்ணிடாதீங்கோ, வந்து இதை பாருங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல ஒரு உங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுறது பயணித்து கொண்டே இருப்போம், அன்பை விதைச்சு கொண்டே இருப்போம். ஓகே, பாய்.